ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தோசைக்கு நிலக்கடலை சட்னி பொடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு கடாயில் 1 கப்பு நிலக்கடலை போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த பொடி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 10 தோசை கூட சாப்பிட்லாம். நல்ல கடலையை வறுத்து எடுத்துக்குங்க. நிலக்கடலையை அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு ஆறட்டும் அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் நமக்கு காரம் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவைப்படுதோ, பொடிக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகா கூட வத்தல் போட்டுக்கோங்க. போட்டு வத்தலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்குங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. பூண்டு நல்லா வறுக்கணும். பூண்டை நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் பூண்டை வறுக்கணும், இல்லைனா பச்சை வாடை வரும், நல்லா இருக்காது. பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா வறுத்துட்டு இதையும் கொஞ்சம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்குங்க. பொடி அதை ஆறினதுக்கப்புறம் முதல்ல இந்த மிளகாய், ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதை எல்லாமே போட்டு முதல்ல கொரப்பாக அடித்து எடுத்துக்கணும். நைஸாக அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த நிலக்கடலையை போடணும். தோலோடே போடலாம், அப்போ தான் நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொரன்னு தான் அடிக்கணும். இதை நைஸாக அடிக்கக்கூடாது. நைஸாக அடித்தா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கொரன்னு தான் இருக்கும் அந்த பொடி. கையில் இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் அந்த நிலக்கடலை கொஞ்சம் மசியாமல் இருக்கணும். அப்போ தாங்க நல்லாயிருக்கும் இந்த பொடி சாப்பிட்றதுக்கு, வாயில் தெம்படுறதுக்கு. இதுக்கு ஒரு தோசை நம்ம ஊற்றிக்குவோம். நான் கல் தோசை தான் எப்போவுமே பயன்படுத்துவேன். கல் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்லில் ஊற்றுற தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கல் தோசைக்கு அந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்ப்ரே நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்ப்ரே. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நம்ம இது எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இதில் நிறையா வேணுனாலும் அடிச்சுக்கலாம், கம்மியாக வேணுனாலும் நம்ம அடிச்சுக்கலாம். அப்படியே ஸ்ப்ரே ஆகும். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்ப்ரே, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் அவ்வளோ வேஸ்ட் ஆக மாட்டேங்குது, நல்லா இருக்குது. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ரே பயன்படுத்தலாம். தோசை நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் அது மேலே அந்த நிலக்கடலை பொடியை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி எடுத்துக்கணும். இது மேலே இப்படி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பொடி தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். மலைச்சாரல் மாதிரி அப்படியே கொஞ்சம் அந்த தோசையில் போட்டு அப்படியே அந்த தோசை மொறுன்னு ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே சுருட்டி ஒரு பிளேட்டில் வச்சு, இன்னும் உங்களுக்கு நம்ம பொடி வேணும் அப்படின்னா நிலக்கடலை பொடியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.